இதே வந்து ஆடி பிறக்கிறனால நிலைவாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாவிலை தோரணம் அப்புறம் வந்து வேப்பிலையுமே கட்டியிருந்தேன். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக கோலம் போட்டு வச்சாச்சு. அப்புறம் பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீனாக விளக்கியாச்சு. பூஜை ரூம்லேயுமே வந்து இந்த நெல்மணி தோரணம்லாம் எல்லாம் அலசிட்டு அதுக்கு மேலே வந்து மாவிலை தோரணம்லாம் கட்டியிருந்தேன் இன்றைக்கி வந்து. ஏன்னா டஸ்ட்டெல்லாம் இருக்கும்ல, அதனால் நெல்மணி தோரணம்லாம் அலசி காய வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த காயின்ஸுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி மாக்கோலம் போட்டாச்சு. சுவாமி சிலைகள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புதுசாக சந்தன குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. அதே மாதிரி அன்னபூர்ணி தாய்க்குமே வந்து பச்சரிசி மாற்றிட்டேன். பூஜை ரூமை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சின்னதாக ஒரு கோலம் போட்டிருக்கேன். ஏன்னா இறசல் அடிக்கும், ஃபுல்லாகவே நனைஞ்சிரும். லைட்டாக இப்போ மலைச்சாரலோடு இருக்குது. சின்ன கோலமாக போட்டுட்டு அப்படியே பூஜை ரூமுக்கு வந்துட்டேன். எங்களோட குலதெய்வம் வந்து கொல்லிமலை பெரியசாமி. வருஷத்துக்கு ஒருக்கா அங்கே போயிட்டு வருவோம். இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அப்போ போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். எங்கள் மாமியார் வந்து விளக்கேற்றி கூட சாமி கும்பிட மாட்டாங்க. அதனால் கலசம்லாம் வைக்கலை. நான் வந்து மண் அகல் விளக்கில் வந்து கொஞ்சம் பெரிய விளக்காக ஏற்றிக்கிட்டேன் எங்கள் குலதெய்வத்துக்கு. ஏன்னா வந்து இதெல்லாம் புதுசாக பண்ணணும் அப்படின்னா எங்கள் பங்காளிகள்லாம் கேட்பாங்க. நான் கலசம்லாம் வைக்கலை. எப்பயும் போல் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருந்தேன். அதே மாதிரி வந்து எங்கள் ஊரில் அம்மன் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து வேப்பிலையில் ஒரு கொத்து வச்சுட்டு அவங்களுக்கு பூக்கள் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆடி மாதம் திருவிழா நடக்கும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருஷமாகவே திருவிழா நடக்கலை. விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அப்படியே கையோட சாம்பிராணியும் போட்டுடலாம் அப்படின்ட்டு கொட்டாங்குச்சியில் தான் ரெடி பண்ணேன். ரொம்ப கவனமாக செய்யணும் கொட்டாங்குச்சியில் வைக்கிறது. எங்களோட அம்மன் இவங்க தான். அதே மாதிரி எப்பயும் போல் வீடு ஃபுல்லாகவே சாம்பிராணி காமிச்சிட்டு என்னோடய பூஜையை நல்லபடியாக முடிச்சுக்கிட்டு நான் இப்படி தான் இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டேன். நீங்கள்லாம் எப்படி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம செய்ய முடியும். புதுசாக ஏதாவது பண்ணி அதை வந்து நம்ம கொண்டு செலுத்த முடியுமா அப்படின்னு எனக்கு தோணும். நம்மளால் என்ன முடியுமோ அது மட்டும் செஞ்சுக்கணுன்னா எங்களோட ஊர் சாமி இவங்க தான். இவங்களுக்கு வந்து நான் டெய்லியும் வந்து சாமி கும்பிட்டுக்கிருவேன். என்னோடய பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நீங்கள் எப்படி பூஜை பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஆடி ஃபுல்லாகவே பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிடணும்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக ஏற்றுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.